வித்தியாசமாக வந்து யோசித்து இதை கண்டிப்பாக மக்களை கொண்டு சேர்க்கணுன்றதால வந்து செஞ்சு கொண்டிருக்கார். வெறும் 200 ரூபா தான். 10 மணிலேருந்து 4 மணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 5 கப் 1000 ரூபா, 10 கப் 2000 ரூபா. இந்த அளவுக்கு பெரிய கப் வந்து வரும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரத்த காயத்தோட கை எப்படி போயிட்டு சின்ன கடை தான் இது வந்து. நாகதாளினா பெரும்பாலும் நாகம் சொல்லிதான் கேள்விப்படுறது வந்து. இந்த பழத்தை அங்க நெடுந்தீவு அனல்தீவு போன இடத்துல பார்த்தாதான் நாகதாளி யூஸ். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ச்சி தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த வந்து போக போகிறோம். வித்தியாசமான இடம் சொல்லிச்சுன்னா வித்தியாசமான ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஸோ நான் நிறைய நாளாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் வந்து அந்த நாகதாளி பழம் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த பழத்தை வச்சு கொண்டு ஒருத்தங்கள் ஜூஸ் கொடுக்காங்களாமா, இன்னும் என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லி தெரியல. அங்கே தான் நேரடியாக வந்து பார்க்கணும். அந்த பழத்தை வச்சு கொண்டு இப்படி இந்த ஜூஸ் தயாரிக்கிறன்றது வந்து எனக்கு தெரியலை. இது வரைக்கும் நான் அப்படி ஒரு கடையை பார்த்ததும் இல்லை. ஸோ அந்த கடையை பார்க்குறதுக்காக தான் நான் போய்கொண்டிருக்கேன். அங்கே போயிட்டு வந்து அந்த ஜூஸ் அப்படி இருக்குது, வேறு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பழத்தை வச்சுக்கொண்டு அந்த பழம் முதல்ல எங்கேருந்து எடுக்கிறாங்களோ அந்த பழம் அப்படி இருக்குது என்றது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் முன்னுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்க. நாகதாளி ஜூஸ் 200 ரூபா அப்படின்ற 10 மீட்டர் தூரத்தில் இருக்கான். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 4வது குறுக்கு தெரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பாருங்கள், இந்த போட்டிருக்கு நாகதாளி ஜூஸ். உண்மையிலே வந்து பேரே புதுசாக இருக்குது. என்னடா அது நாகதாளி ஜூஸ்ன்னு சொல்லி நான் இது வரைக்கும் இப்படி ஒன்றை பார்த்ததும் இல்லை, அதை வந்து குடித்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஜூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அதை தாண்டி வந்து அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அந்தந்த அதுக்கு குடிக்கிறதால கேன்சர் ரத்தங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அந்த சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். அதை தாண்டி வந்து அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்றதையும் வந்து குடித்து பார்த்து உங்களுக்கு அதை ரிவ்யூ நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படியே வந்தால் அதுலேருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கடை வந்துருக்கு. இந்த போட்டிருக்குறாங்க. என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்க? இல்லை, ஆர்டர் பண்ணல. இதையே காட்டுறாரு அப்படின்ட்டு ஒரு காலங்க என்ன மாதிரி சத்து இருக்குன்னு சொல்லி. அதான் உண்மையிலே எனக்கு இந்த பழமண்டை என்ன பழமண்டே சொல்லி தெரியாது. இந்த இருக்கு பாருங்க, இதானா அது நாகதாளி பழம். ஸோ இந்த பழம் 8ஆம் மாதம் மட்டும்தானே இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த கடை வச்சுருக்க மாட்டாங்களா? வேறு ஏதாவது போடுவேன், ஜூஸ் கடை ஏதாவது நினைக்கிறேன். கேட்டு பாருங்க நீங்கள், நான் சொல்கிறத விட. ஓகே, நீங்கள் எப்போ இந்த கடை ஓப்பன் பண்ணீங்க? இது ஓப்பன் பண்ணி ஒரு 15-20 நாள் ஆகுது. 15-20 நாள். இதுக்கு உண்மையாக வந்து நிறைய ஜூஸ்கள் வந்து குடிச்சிருக்கோம், நிறைய ஜூஸ்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு ஜூஸ் என்ன இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இந்த பழம் வந்து உண்மையிலே முதல்ல வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? நான் நார்மலாக என்னென்னதுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த பழத்தை? இது கேன்சர், ரத்தோட்டம், கணக்கு விஷயங்கள் இருக்குண்ணா. அப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துடும். அதில் அப்போ உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது முதல்ல இதை இப்படி தொடங்குவோம்னு சொல்லி, இந்த இதில் வந்து ஒரு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி? அங்கே இந்த பழத்தை அங்கே நெடுந்தீவு அனல்தீவு போன இடத்துல பார்த்தாதான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே யோசிச்சாதான் கேஸ் பண்ணது. அப்போ இது வரைக்கும் இப்படி ஒரு கடை வர உதயம் இல்லை? இதுக்கு முதல்ல நான் செஞ்சேன்னா நான் தான் செஞ்சேன். இடுப்படி செஞ்சுக்கலாம். நீங்கள் தான் செஞ்சீங்க. சரி, இப்போ இது வந்து சீசனுக்கு மட்டுமோ அப்படியே? ஆமாம், 8ஆம் மாதம் மட்டும் இருக்கு, மற்றபடி இல்லை. அப்போ வேற என்ன போடுவீங்களா 8ஆம் மாதத்துக்கு பிறகு? 8ஆம் மாதத்துக்கு பிறகு ஸ்டாக் பண்ணினா இதை தொடர்ந்து செய்யலாம். ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்போ வருஷம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? சம்டைம் 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் மழை தானே 8, 9, 10ஆம் மாதம் மட்டும் ஸ்டாக் பண்ணால் சரி காணும் மழை. அப்போ வந்து இப்போ இங்கே வந்து இப்போ இது நாகதாளி ஜூஸ் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை? ஆமாம், வேற கொடுக்குற ஐடியா இருக்குது. கத்தாழை அடுத்த நாகதாளி லேசி அப்படி கொடுக்குற ஐடியா இருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம். சரி, இது உங்களை யார் சொல்லி தந்தா இப்படி வந்து ஜூஸ் போடணும் இந்த அளவில் இருக்குது? இப்போ சில பழங்கள் வந்து இருக்குது. இப்போ ஏன்னா நாகதாளினா பெரும்பாலும் நாகம் சொல்லி தான் கேள்விப்படுறது வந்து. அப்போ அந்த பேரை கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு அந்த பழம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கெல்லாம் உண்மையிலே வந்து தெரியாது இப்படி ஒரு பழம் இருக்குது, இது வந்து இப்படி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லி. இப்போ ஒரு சில 2-3 நன்மை சொல்கிறீங்களா நீங்கள் வந்து இது குடிக்கிறதால என்ன நன்மைன்றதை சொல்கிறீங்களா? முக்கியம் ரத்தோட்டத்துக்கு நல்லம், கேன்சருக்கு நல்லம், இதயத்துக்கு நல்லம். அடுத்தது வேற அப்படி இந்த கர்ப்பமாக இருக்கிற ஆட்களுக்கு நல்லம், புள்ள கிடைக்கு
ஆண்மைக்கு இல்லை. அப்படியே இருக்குது. சரி, அப்போ ஒரு நாளைக்கு இப்போ நம்மள எத்தனை ஜூஸ் போகக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 200-300 200 போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆஹா, இந்த பாருங்க உங்கள் வட்டிக்காரங்க நாதாளி பழம் தெரியும் இருந்திருக்கேன் என்ன ஓகே. இந்த கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து இப்படி பார்க்கிறேன். வேணுமே எனக்கு ரத்த குண்டு மாதிரி இருக்குது பார்க்குறேன். எப்படி கேள கிட்ட கொண்டு காட்டுங்க. கிட்ட காட்டுங்க. கை எப்படிங்க இப்படி உள்ள கையில் ஒரு சாப்பிடுவாங்க கை போடுறேன் அப்படி விட்டுருங்க. நல்லா இருக்கு. புளிப்போட நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நான் முதல்ல சாப்பிட்றேன். இப்படி இந்த கொட்டை என்ன கடிக்கிறதா? கொட்டையும் போட்டு அடிக்கிறதா? வடிச்சு குடிப்பீங்களா? இப்போ இது நார்மலாக இந்த பழம் விற்கிறவங்களா? இப்போ இல்லை, நாங்கள் போய் கொடுக்குறது கடையில் விற்கிறது இல்லையா? இல்லை இல்லை, இது காட்டுக்கு போய் கொடுங்களா? காடு கடற்கரை அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. முள்ளு செடி மாதிரி எப்படித்தானே இருக்கு பாக்க. இது இதே இந்த இப்ப இந்த பெரிய பெரிய இதுகள் இடங்கள் அந்த மேல இதெல்லாம் வச்சு வளர்க்குறோம். அதுக்கு என்ன பேர்? இந்த இதே கலர்ல இருக்கும். உள்ளுக்கு இருக்குது டிராகன் ஃப்ரூட் இனம் தான் இது. என்ன அப்படிதான் இருக்கு? சிவத்த கலர்ல இருக்கு. டிராகன் ஃப்ரூட் இனம் தான் இது. இதை பார்க்க அப்படிதான் இருக்கு. டிராகன் ஃப்ரூட் சொண்டுக்கு புதலாம் போல டிப்டிக். ஓ சரி, அப்போ வந்து கடையை பாருங்க. பேருக்கு ஏன் வந்து கடை ஒரு சின்ன கடை தான். இது வந்து எப்படி இருக்குன்னு வருங்க குளத்துல. இது வந்து கை எப்படி போயிட்டு வரும்? சிவத்த கலர்ல இருக்கு. அதாவது அந்த பழத்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லி பார்க்க சொல்லி தந்தோம். என்ன பண்ணுற ரத்த காயத்தோட நிற்குது. அப்புறம் நல்லா இருக்கு. ஐயோ எப்படி இருக்குன்னு வருங்க. அது அப்படியே போகுது. இல்லை அதை எடுத்தா லிப்டிக் கொண்டு செய்யலாம் போல. இதெல்லாம் லிப்டிக் செய்யறதா? இது இந்த மரத்துல பூச்சி மேலே ஒன்று படிய விட்டு. இப்போ நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க கடைக்குள்ள? ஆமாம். ஒரு திரும்ப இல்லை எப்படி இருக்குன்னு வராது வெட்டினா. அப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா போய் இந்த பழத்தை வாங்கிட்டு வருவீங்க? நீங்கள் தான் போய் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் இருக்கா. அப்படி வந்து ரோஸ் கலரில் மாறுது அப்படி என்ன? இந்த ரைனிங் இல்லாமல் என்ன நீங்கள் வந்து இப்படி போடுது? ரைனிங் இல்லாமல் 2 வருஷம் முறை செஞ்சதானே. ஒரு வருஷம் செய்யறேன். 8ஆம் மாதம் மட்டும். ஒரு ஆளுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஒரு கப்புக்கு வந்து ஜூஸ்? ஒரு கப் 200 ரூபா. கொஞ்சம் பெரிய கப்பா இருக்கு. ஐயோ எப்படி போயிட்டு வந்து. ஐயோ கடவுளே, கையொலிவையும் போகுது இல்லை இது. அதாவது கப்பில் சைஸை பார்த்துட்டு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு பெரிய கப் வந்து வரும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ள என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்களா? சுகர் போடுறீங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, இதுக்கு வந்து சுகரும் லெமனும். லெமனும் மட்டும். ஒன்றுமே வந்து கலக்கல. வரும் வந்து பழமும் அதோட சேர்த்து சுகர் கொஞ்சம் வட் பண்ணிட்டு அவரை வந்து டேஸ்ட் கூடி வந்து விட்டுருங்க தானே. வேறு ஒன்றுமே இல்லை கலக்கிறது. ஒரு சின்ன கடை தான். ஆனால் சாதாரணமாக வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 200 கப்பு கிட்ட ஒரு நாளைக்கு 200 கப்பு கிட்ட நம்மளை வந்து ஃபோன் பண்ணிருக்கோம். ஆனால் கப்பு சைஸ் வந்து பெரிய இல்லை. 400 ml 430 ml 430 ml. நீங்கள் குடிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு. இந்த தமிழ் முதலாவது கஷ்டம் வரேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது. பேர் வித்தியாசம் புதுசாக இருக்கடா. அதான் எனக்கு உண்மையிலே வந்து புதுசாக இருக்குது. ஏன்டா நாகதாளி யூஸ்ன்றது வந்து இந்த நாகம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இப்படியான ஜூஸ் வந்து தான் குடிக்கும். உண்மையில உடம்புகளுக்கு நல்ல முடியும். தேசிக்காய், நாதாளி பழம் எல்லாம் போட்டு கலந்து கணக்காக இருக்குது. டேஸ்ட்டில் என்னச்சுன்னா நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது நேரம் எப்போ வந்துருக்கோம்னு சொன்னால் அது பண்ணுங்க 10 AM
10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதாவது 10 மணிலேருந்து பின்னேரம் வந்து 4 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய க்ரௌட் வந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கப்பு கிட்ட போக மாட்டேன் ஒரு நாளைக்கு நோம்பலா. 200 ரூபா 5 கப் 1000 ரூபா, 10 கப் 2000 ரூபா, எப்படி பார்க்குறேன் 20,000 ரூபா. ஆனால் உண்மையில் இந்த பெரிய கப்பு கொடுக்குறலாம் இல்லை இஞ்சி வேறு எந்த பெரிய கப் பண்ணுது 400 என்ன 20,000 ரூபா. இதான அந்த பழம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு இதை வந்து நேரடியாக பார்க்குறேன். வாங்கி வந்து குடிச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரோஸ் கலரில் அப்படி ரத்த குண்டு மாதிரி இருக்குது பார்க்க சூப்பராக. இந்த கூட ஃபுல்லாக வந்து அந்த பழம் தானே வழியில் பார்த்தா பச்சை கலர் பச்சையாக இருக்கிறேன். இந்த இது வந்து ரெட் கலர் பழகும் அப்படி வளர்த்தா இன்னும் டேஸ்டாக இருக்கும். அப்படியே பல ஜூஸ் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸுக்கு காய் தம்தான் டேஸ்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ இந்த பழம் வந்து ஓகே ஆகிட்டேன்னு சொல்லி? மஞ்சள் அடிச்சிருக்கு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி அப்படியே உள்ள பார்க்க பாருங்க எப்படி இருக்கு. இதான் முள்ளு முள்ளும் இருக்கா முன்னு கொட்டணும்னு நடவுக்கு பாப்போம். ஆமாம்மா என்னென்ன நாளில் திறந்துருக்குமா? எல்லா நாளும் திறந்துருக்குமா? எந்த நாளில் திறந்துருக்கு? எல்லா நாளும் திறந்துருக்கும். 10 மணிலேருந்து 4 மணி மட்டும். எல்லா நாளும் சாட்டர்டே சண்டே லீவ் எல்லாம் அப்படிலாம் அப்படின்னா ஏன்டா இது மருந்துக்கு வரவங்க டெய்லி வந்து குடிக்கிறவங்க நாங்கள் நிப்பாட்ட கூடாதானே. ஓகே கஸ்டமர் இருக்காங்க. நல்ல மனசா தண்ணிக்கு கூட அப்படி கரைஞ்சி போகுதுன்னு பாருங்க. விஷயம் தெரியாத இந்த பழத்தை யூஸ் பண்ணிடலாம் அவரு. ஐஸ் வச்சுருக்காரு. ஐஸ் பழம் அதுக்குள்ள பாருங்க. அதுக்குள்ள பழம் ஆனால் 3 மாதம் என்ன ஓகே வந்து நாங்கள் குடிச்சிட்டோம். உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. இந்த ரோட்டோர் கச்சொல்லியோட இடத்திற்கு சரியா லொக்கேஷன் இல்லை இந்த கலாவுனா சின்ன கடை மார்க்கெட்டுக்கு போகலாம். அப்படித்தானே? அப்போ தான் தெரியல லொக்கேஷன் தெரியல. ஜஃப்னா வந்து 4 கச்சேரிக்கு போகிற ரோட்டில் வந்து 4ஆம் தெரு. நான் ஆரம்பத்தில் வந்து காட்டியிருப்பேன். கடை வந்து அவ்வளோ பெரிய கடை எல்லாம் இல்லை, ஒரு சின்ன கடை. உள்ளே வந்து ஒரு ஆள் தான் நிற்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கு பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி.
வெறும் 200 ரூபா தான். உண்மையிலே வந்து மருந்துக்கு தேவைப்படும்ன்றதுக்காக வந்து கடை பூட்டுறதே இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வேணுமென்று சொல்லி சொன்னால் வந்து எனி டைம் வந்து குடிச்சு பார்க்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியான ஜூஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி குடிக்க கிடைச்சதுக்கு வந்து உண்மையிலே வந்து சந்தோஷப்படுறேன். நான் வந்து நல்லா இருந்தது, உண்மையாக போய் சொல்லக்கூடாது. ஓகே பிரதர், அப்போ வாரம் போயிட்டு வாழ்த்துக்கள், இன்னும் தொடர்ச்சி செய்யுங்க. ஐயோ அதுதான் பயமாக இருக்கு. இஞ்சி வர கையை விட்டு போகுது, இல்லை இதப்போ போகும். இஞ்சி வர கையை விட்டு அது பிரச்சனை இல்லை. ஒன்றை கையை காட்டு. டேய் எனக்கு கேர்ள்ஸுக்கு லிப்டிக் தேவை, பிரச்சனை இல்லை, இதை பூசி விட்டா சரி. ஓ அப்படியே கையில் போடுமா இருக்கு. 3 வருஷத்தில் போக முடியும் இல்லை? 3 வருஷத்துல போயிடும் போலன்னு. ஆனால் கையை கழுவியே போகல, பார்ப்போம் ஏதாவது போட்டு கழுவி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து குடிச்சிட்டு வந்துட்டோம். என்ன குடிக்கிறேன் கையை காட்டு போயிட்டு எனக்கு தான் கூட இருக்குடா. அப்போ அப்படி வந்துட்டு உண்மையாக வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா இருந்தது. எப்படி இருந்தது ஜூஸ் உங்களுக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஜூஸ் குடி கையை பார்த்தாலே இதோ இப்படி சோத்த கிடக்கணும் சொல்லி இந்த வாயை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியும் அந்த படம் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்க, அது வந்து அந்த பச்சை கலரில் இருந்தது. உள்ளே வந்து இப்படி சிவத்த குண்டா வந்துருக்கு. உண்மையில வந்து மருத்துவ குணத்துக்கு வந்து நல்லம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா. அப்போ நீங்களும் வந்து அங்கே போய் வாங்கி குடிக்கலாம் ஜஃப்னாவில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால். உண்மையாக வந்து நான் முதலாக குடிச்சு பார்த்துருக்கேன். இந்த படத்தில் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து நேரடியாக இப்போ தான் பார்த்து அதை வாங்கி வந்து குடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னென்னா இப்படியான சில இந்த அழிஞ்சு போகிற அந்த இதுகளை வந்து யாராச்சும் அறிமுகப்படுத்தி இப்படி செய்யக்குள்ள வந்து அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் அந்த நடத்துல பொடின்னு பார்த்தீங்க எத்தனை வயசு நினைக்கிறேன், 21 22 வயசு சின்னபடி ஒரு ஆள் தான் வந்து உண்மையாக வந்து இந்த பழத்தை போய் ஆஞ்சு, அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ மற்ற பழங்கள் மாதிரி வந்து சாதாரணமாக வந்து இதை யாரும் ஆஞ்சு கொண்டு அந்த சந்தைப்படுத்த மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. அவ்வளோ பெருசாக நான் நிறைய இடத்த பார்த்தது இல்லை. இவர் தானும் இவராக போய் வந்து ஆஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த பழத்தில் வந்து இந்த முள்ளெல்லாம் இருக்குது மேலே, விளக்கம் தெரியாமல் போய் எடுத்து கடிச்சு சாப்பிடல, எடுத்து காட்டணும் வழியில் வந்து அந்த முள்ளெல்லாம். அப்போ அந்த முள்ளெல்லாம் வழியாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் போட்டு ஜூஸ் அடித்து அதை வந்து இப்படி ஆக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. பழத்துக்குள்ள முள்ளு கிடக்குது. பழத்துக்குள்ள அது வட்டைக்குள்ள அந்த முன்னுக்கு இருந்து அப்படியே அந்த முள் வரும். ஸோ அப்போ வந்து உண்மையாக வந்து ஒரு என்ன சொல்கிறேன், வித்தியாசமாக வந்து யோசித்து இதை கண்டிப்பாக மக்களை கொண்டு சேர்க்கணுன்றதால் வந்து செஞ்சு கொண்டிருக்கார். இப்படி தான் உண்மையிலே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ள பழங்களோ இன்னும் வந்து செஞ்சு கொண்டு இருந்த மூலிகை வகைத்தன்மையானது. ஆனால் இப்போ எல்லாமே இந்த மருந்து ஒரு குளிசையை போட்டால் சரி எல்லாம் சரியாயிடும். அந்த அந்த குளிசை என்னத்தில் செய்கிறாங்க தெரியா இந்த இப்படியான இதுகளில் இருந்து அதுலேருந்து நான் அப்போ வந்து இப்படியான இதுகளை அறிமுகப்படுத்தி செய்திகளை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். நீங்களும் போய் யாராச்சும் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் அதை குடிச்சு பார்க்கணும், இல்லை இந்த இப்படி பழத்தை எப்படி இருக்குன்ற பார்க்கணும் மட்டும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சொன்ன அந்த இது வந்து சின்ன கப்பில் பெரிய கப்பில் இல்லை, அப்படி இருந்தால் பெரிய பிளான் வந்து அதில் ஒன்றுமே கலக்கலை. நாங்கள் கண்ணு முன்னால் பார்த்துன்றாங்க. வரும் சுகர் கொஞ்சமும் அதோட சேர்த்து வந்து ஐஸ் கட்டி லெமன் போட்டிருக்காரு, அவ்வளோதான். லெமன் மற்றது வந்து நாதாளி பழம் தண்ணி மற்றது வேற என்ன ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அது வந்து நல்லா இருக்கும் உண்மையிலே வந்து குடிச்சு பார்த்ததுக்கும். ஸோ போய்க்கு சொல்லலை, போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்டா இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் வந்து ஒரு அனுபவம் பார்க்கல. இப்படியான அனுபவங்கள்லாம் இப்படி வீடியோ மூலமாக எங்களுக்கு கிடைக்கல, அது சந்தோஷமாக இருக்குது. வந்து நான் குளிச்சு பார்த்துட்டேன். ஸோ உண்மையாக வந்து இது போகாதுன்னு அதான் பயமாக இருக்குது. இது போகுது இல்லைடா, பஞ்சில் கையில் இது வச்சாலும் போகுது, போகுது இல்லைடா வச்சு லேஸில் போகுது இல்லை, ஆனால் போகும் ஆனால் போகுது இல்லை. நான் போய் சட்டையெல்லாம் 2 மணி சொல்லி யோசிச்சு நான் வந்து அப்படி போய்த்தேன். நீ ஏன் பூஜை விட்டுருக்கா அவனால? நான் பூஜையில் இஞ்சி வர அப்படி இஞ்சி நான் பூஜையிலடா அதுல நல்லா பிரிண்டுன்னு உண்டு அதான் இருக்குது. அப்போ வந்து பார்த்து கவனம் வந்திருக்கு. அதாவது எங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஜூஸில் வரைக்குள்ள ஒன்றும் செய்யலை, ஜூஸாக குடிக்கக்குள்ள ஒன்றும் செய்யலை, வாயெல்லாம் இதாக இருக்குது இல்லை. இல்லை ஜூஸ் எல்லாம் கலந்து தண்ணியெல்லாம் கலந்து தானே வருது. அந்த தண்ணி இதை எடுத்து இதில் ஊசினா வேண்டாம், நல்ல சொத்தா சிவப்பாக இருக்கும் போல். அப்போ வந்து அதான் சொல்கிறேன், பெண்களை நீங்கள் லிப்டிக் பூசாதீங்க. என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் நாதாளி பழத்தை பிடிங்க வந்து எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி பூசி போட்டு இயற்கைடா ஜோதிச்சு மாதிரி அடிக்க விடுங்களா. உண்மைதான், என்ன ஒரு கையிலேருந்து போகுதே இல்லை. சரி ஓகே, நல்ல கலராக இருக்குன்னு சோத்த கலரில். லொக்கேஷன் நாங்கள் திரும்பியும் சொல்கிறோம் வந்து யாழ்ப்பாணத்தில் 4ஆம் குறுக்கு சந்தியோ கச்சேரி போகிற ரோட்டு சரியா அந்த சின்ன கடை சந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த சந்தைக்கு போகிற ரோட்டுக்கு போவேன்னா அதில் சந்தையில் இருந்தோண்டு இங்கே 4ஆம் குறுக்கு 2 ஒரு போட் ப்ளூ கலரில் போட்டிருக்கும். அதுக்காக நீங்கள் திரும்பி நீங்கள் சொன்னால் அந்த வெறும் 10 மீட்டர்லேயே நீங்கள் அந்த கடையை கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டு கொள்ள மட்டும்தான். ஆனால் 200 ரூபாய்க்கு வந்து தானே. 200 ரூபாய்க்கு ஓகேல. அப்போ என்ன சொன்னால் அது என்னென்னு சொல்கிறது, கப் பெருசு இன்னும் பசிச்சா இல்லை. இப்போ உனக்கு பசியாக இருக்கு இல்லை இல்லை அவ்வளோ சாப்பிடுவோம். அவ்வளோ பெரிய பசியெல்லாம் நான் இருந்தாலும் சாப்பிடணும். சரி ஓகே, அப்போ வந்து நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.